YouTube manometerல நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். A simple YouTube manometer containing a mercury is connected to a pipe. ஓகேவா? ஸோ இதுல பாருங்க இதுவும் ஒரு YouTube manometer தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? YouTube manometer நம்ம டிரா பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க லெஃப்ட் லிம்ப் ரைட் லிம்ப் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கொஸ்டினை நம்ம ரீட் அவுட் பண்ணிடலாம். இஸ் கனெக்டட் டு எ பைப் இன் விச் a fluid of specific gravity 0.8 and having a vacuum pressure is flowing. The other end of the manometer is open to the atmosphere. Find the vacuum pressure in pipe if the difference of the mercury level in the two limbs is 40 centimeter and the height of the pressure fluid in the left from the center of the pipe is 15 centimeter below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா நம்ம ரைட்டும் நம்ம என்ன பண்ணணும் மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க ரைட் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இங்க இந்த லெஃப்ட்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு யூடியூப் மேனோமீட்டர். ஸோ நம்ம வந்து யூடியூப் மேனோமீட்டர் நம்ம டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டெய்னிங் a mercury is connected to a pipe. அப்போ பைப்போட எது கனெக்டட் ஆயிருக்குது, இந்த மெர்க்குரி. ஓகேவா? சோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பைப்போட மெர்க்குரி வந்து So, இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா mercury is connected to a pipe in which a fluid of specific gravity 0.8 and having a vacuum pressure is flowing அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ அந்த பைப்போட என்ன பண்ணிருக்காங்க, அந்த fluid not mercury. ஓகேவா? So to a pipe in which a fluid, அப்போ இந்த பைப்புக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா fluid இருக்குது, அதனால தான் நம்ம வாட்டர் மாதிரி போட்டிருக்கோம். சோ அதனுடைய specific gravity 0.8. ஓகேவா? And having a vacuum pressure is flowing. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேக்யூம் ப்ரெஷர் இஸ் ஃப்ளோயிங். நெக்ஸ்ட் மற்ற இடத்துல வந்து எப்படி இருக்குது, வேக்யூமா இருக்குது. த அதர் எண்ட் ஆஃப் த manometer is open to the atmosphere. ஸோ இதுல இன்னொரு டியூபோடைய இன்னொரு நான் தான் சொல்லியிருக்கேன், இந்த ஆக்சஸை நம்ம ரெண்டா பிரிச்சிடணும். ஸோ அதர் எண்ட் எப்படி இருக்குது, ஓப்பன் டு த அட்மாஸ்பியர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேக்யூம் ப்ரெஷர் இந்த பைப். அப்போ இந்த பைப்ல தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ரெஷர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் த மெர்க்குரி லெவல் இன் த டூ லிம்ப் இஸ் 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போன சம்ல நம்ம இங்க இருந்து மெர்க்குரி ஃபில் பண்ணிட்டு, சோ இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம 20 நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இங்க வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு அண்ட் த ஹைட் ஆஃப் த ஃப்ளூயிட் இன் த லெஃப்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பைப்ஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்லயே ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ இந்த பைப்ல இப்போ மெர்க்குரி இருக்கா ஃப்ளூயிட் இருக்கான்னு. ஸோ இங்க அழகா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் த ஹைட் ஆஃப் த ஃப்ளூயிட் இன் த லெஃப்ட். ஓகேவா? சோ அப்போ இதுதான் நமக்கு லெஃப்ட். சோ அதனுடைய ஃப்ளூயிட் இருக்குது, அதனுடைய இது ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பைப் இஸ் 15 சென்டிமீட்டர் பிலோ. அப்போ இதுதான் பைப்போடைய சென்டர்ல இருந்து சோ 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு, சோ அதுக்கு கீழே தான் என்ன இருக்குது அப்படின்னா மெர்க்குரி. ஓகேவா? சோ நல்லா பாருங்க, த டிஃபரன்ஸ் ஆஃப் த மெர்க்குரி லெவல் இந்த டூ லிம்பஸ். அப்போ மெர்க்குரி இருக்குது, சோ மெர்க்குரியோட டிஃபரன்ஸ் லெவல் தான் எவ்வளவு 40. ஓகேவா? சோ ஃப்ளூயிடுக்கு நீங்க 40 போட்டுறக்கூடாது. சோ த டிஃபரன்ஸ் ஆஃப் த மெர்க்குரி லெவல் இன் த டூ லிம்பஸ் 40 சென்டிமீட்டர். அப்போ இதனுடைய இந்த இந்த மெர்க்குரியில தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 40 சென்டிமீட்டர் நம்ம மென்ஷன் பண்ணோம். அண்ட் த ஹைட் ஆஃப் த ஃப்ளூயிட் இன் த லெஃப்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பைப். அப்போ ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த அதே லெஃப்ட் சைட்ல ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பைப்ல இருந்து ஸோ இந்த மெர்க்குரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 15 சென்டிமீட்டர். ஸோ நம்ம மென்ஷன் பண்ணிடும். ஸோ இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து 0.8 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி நமக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம 13.6 நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இல்ல ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் ஆயில் கொடுக்குறாங்க பட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா 0.8. ஸோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பைப்போடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளூயிடோடைய வேல்யூ இந்த 0.8 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி கொடுத்த உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ டென்சிட்டினா என்னது, ஸ்பெசிபிக் கிராவிட்டியா இன்ட்டு 1000 நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? டென்சிட்டி. ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டென்சிட்டி கிடைச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, வேற மெர்க்குரி தான் ஃபில் ஆயிருக்குது. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் த மெர்க்குரி. ஓகேவா? ஸோ அது S2 எப்படி இருக்குது, 13.6. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி 13.6 நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிச்ச உடனே நம்ம டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ அதனுடைய வேல்யூ இன்டூ 1000 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேக்யூம் ப்ரெஷர் இந்த பைப். ஸோ பைப்ல இருக்கிற வேக்யூம் ப்ரெஷர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடும், இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம கால்குலேட் பண்ணிடும். பிகாஸ் ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் எல்லாமே இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் நமக்கு வாட்டர் இருக்குது, நெக்ஸ்ட் இங்க மெர்க்குரி இருக்குது. அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் நமக்கு வேல்யூ வரும். ரைட் ஹேண்ட் சைட்ல இது வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியர், அங்க வேக்யூம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இங்க 0. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து
நம்ம இந்த பைப்ல தான் நம்ம பிரஷர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ பிரஷர் நம்ம டினோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க இதுல வாட்டரும் இருக்குது, மெர்க்குரி இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் வாட்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ரோ இன்டூ ஜி இன்டூ H1 அதை நம்ம போட்டோம் போன சம்லயும். ஸோ ரோ இன்டூ ஜி இன்டூ H1 அதே மாதிரி பிளஸ் மெர்க்குரி இருக்குதா ஸோ ரோ 2 இன்டூ ஜி இன்டூ H2. ஸோ அந்த பைப்ல தான் நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பி மட்டும் இந்த சைடு ப்ரெஷர் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மொத்த டேர்ம்ஸை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதனால எல்லாமே மைனஸ் மைனஸ் வரும். ஸோ மைனஸை காமனா நம்ம அவுட் சைட்ல எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஸோ ரோனா என்னது நமக்கு தெரியும் 800 இன்டூ ஜி உடைய வேல்யூ 9.81 H1 வந்து வாட்டர் ஃபர்ஸ்ட் வாட்டர் தானே இருக்குது. ஸோ வாட்டர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட்டருடைய ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர். அதை நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.15. ஓகேவா? ஸோ பிளஸ் நெக்ஸ்ட் ரோ டூனா வந்து இப்போ நம்ம மெர்க்குரிக்கு பார்க்க போறோம். ஸோ மெர்க்குரியோடைய வேல்யூ 13,600 ரோ 2 இந்த ஜி உடைய வேல்யூ 9.81 H2. ஸோ H2 என்னது ஸோ மெர்க்குரி பார்க்குறோம். ஸோ மெர்க்குரி எவ்வளோ இருக்குது 40 சென்டிமீட்டர். அப்போ அதுக்கான மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.4 வரும். ஸோ இது எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெஷரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.